Hi students, welcome to Udemy Maths. இன்னைக்கு நம்ம 12th மேத்ஸ் உங்களோட கிராக் செட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ், ஸோ ஒரு மாடல் ரிலேட்டடான ஒரு சம்ஸ் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. ஸோ ரெகுலராக உங்களோட 12 சாப்டர்ஸும் 12 டேஸில் கவர் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோ த்ரூ ரிவிஷன் மாதிரி இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இன்னைக்கு எடுத்திருக்க சாப்டர் உங்களோட சாப்டர் 1. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ போன சம்ஸ்லாம் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதோட இன்வர்ஸ் அண்ட் ரேங்க். ஆனால் இந்த இடத்துல நமக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஈக்குவேஷன்னா இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா a into x is equal to b. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷனை எழுத போகிறோம். ஸோ இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட், the matrix format is, ஸோ இதில் x term தனியாக y term தனியாக எழுதிக்கோங்க. ஸோ x இங்கே y, ஓகே, அண்ட் ஆன்சர் தனியாக எழுதிக்கோங்க. ஸோ 8 minus 2, ஸோ 8 minus 2. அண்ட் இந்த ஈக்குவேஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ட் தனியாக எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒயோட கோஎஃபிஷியன்ட் -1. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒயோட கோஎஃபிஷியன்ட் 2. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு இது ஏ மேட்ரிக்ஸ், இது எக்ஸ் மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். ஸோ இது ஏ எக்ஸ் பி. ஸோ நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் எந்த சைட் போயிடுச்சுன்னா 1/a. ஸோ 1/aனா ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. ஸோ ஏ இன்வர்ஸை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் இதுதான். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துன்னு தனியாக எழுதிக்கோங்க. ஸோ 2 - 1 3 2. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of a into adjoint of a. ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4. இந்த ஃபார்முலாவில் மைனஸ் தான். and 3 into -1 -3. ஸோ 4 + 3 நமக்கு 7 வரும், which is not equal to 0. therefore a inverse exist ஆகும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு adjoint ஃபைண்ட் பண்ணணும். ஸோ adjoint of a எப்படி 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ a11 a22 இந்த ரெண்டு பொசிஷனில் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூஸ் அதே தான் இருக்குது. ஸோ 2 2. அண்ட் இந்த பொசிஷனில் இருக்க எலிமெண்ட்ஸோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் இருக்குது, ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருவா வேல்யூஸை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/determinant of a ஓட வேல்யூ 7 இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 1 -3 2. ஸோ இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ். ஸோ நம்மளோட ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. ஸோ ஏ இன்வர்ஸ் இன்டூ பி பண்ணால் தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு ஏ இன்வர்ஸ், இதை பி ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு 1/7. ஸோ 2 1 -3 2 இன்டூ பி மேட்ரிக்ஸ் 8 - 2. ஸோ இதால் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 1 -3 2 8 - 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/7. 8 2s are 16. 8 2s are 16. 2 into -2 -2. and 8 3s are minus இருக்குது. ஸோ -24. 2 into -2 -4. ஸோ இது சால்வ் பண்ணால் நமக்கு which is equal to 1/7 into 14 by -28. ஸோ இது ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் எழுதியாச்சு. இது ரெண்டும் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் எழுதணும். ப்ளஸ் பண்ணால் 28 வரும், சிம்பிள் மைனஸ் எழுதணும். ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 7 2s are 14, 7 4s are 28. ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into -4. ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னது? XY. ஸோ XY இஸ் ஈக்குவல் டு 2 into -4. ஸோ எக்ஸோட வேல்யூ 2,
ஒயோட வேல்யூ வந்து -4. ஸோ எப்படி தான் வந்து அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க சம் வந்து ஃபைண்ட் த இன்வர்ஸ் பை காஸ் ஜார்டன் மெத்தட். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கிவன் மெத்தட் வந்து காஸ் ஜார்டன் மெத்தட். நார்மலாக நம்ம இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து A இன்வர்ஸ் கிடச்சிரும். ஆனால் காஸ் ஜார்டன் மெத்தடில் வந்து நம்ம A இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிவன் மேட்ரிக்ஸை வந்து நம்ம A மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ A மேட்ரிக்ஸ் இன்டூ I மேட்ரிக்ஸ். ஸோ A மேட்ரிக்ஸையும் I மேட்ரிக்ஸையும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதிட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டு அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ், இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது வந்து A இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம காஸ் ஜார்டன் மெத்தட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரோ ரிடக்ஷன் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸும் நீங்கள் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் தான் எடுக்கணும். ஸோ A இன்டூ I நீங்கள் எப்படி எழுதலாம்னா வந்து 1 கிவன் மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 2 5 3 1 0 8 ஸ்லாஷ் போட்டு ஒரு ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் எழுதுருங்க. ஸோ 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதை தான் நமக்கு A பை I ஃபார்மேட்டில் எழுதியிருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸை வந்து இந்த ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து அந்த பிளேஸில் கரெக்டாக இருக்குது. அதர் டேர்ம்ஸ்லாம் வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதர் டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு 0 and 1 ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ρ2 வந்து ρ2 மைனஸ் 2 டைம்ஸ் ρ1 பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணால் இந்த இடம் நமக்கு இந்த இடத்துல இருக்க 0 வந்துடும். அண்ட் அகெயின் என்ன பண்ண போகிறேன்னா ρ3 வந்து ρ3 மைனஸ் ρ1 பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணணும்னா ρ3 மைனஸ் ρ1னா 1 மைனஸ் 1 வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ சேஞ்ச் ஆக போகாத ஸோ ρ2 இஸ் ஈக்குவல் டு ρ2 மைனஸ் 2 டைம்ஸ் ρ1. ஸோ இங்கே சேஞ்ச் ஆகாத ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோன்னு அப்படி சேமாக எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 1 2 3 1 0 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆப்ரேஷன் கொடுக்குறோமோ அதே ஆப்ரேஷன் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ρ2 வந்து ρ2 மைனஸ் 2 டைம்ஸ் ρ1. ஸோ ரோ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 2 1s are 2 2 0s are 0 2 0s are 0. ஸோ ρ2 மைனஸ் 2 டைம்ஸ் ρ1. ஸோ ρ2 இதுதான் நமக்கு 2 மைனஸ் 2 வந்து 0 5 மைனஸ் 4 வந்து 1 and 3 minus 6 வந்து minus 3 and 0 minus 2 வந்து minus 2 and 1 minus 0 வந்து 1 0 minus 0 வந்து நமக்கு 0 and again வந்து row 3 வந்து row 3 minus row 1 பண்ண போகிறோம். ஸோ 1 minus 1 இந்த இடம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ 0 and 0 minus 2 வந்து minus 2 8 minus 3 வந்து 5 0 minus 1 வந்து minus 1 0 0 இங்கே 0 1 minus 0 வந்து 1 and next நம்ம என்ன பண்ண போகிறோம்னா row 1 equal to row 1 plus row 3 பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணால் நமக்கு வந்து row 1 மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். row 2 and row 3 வந்து அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ row 2 and row 3 நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். 0 1 minus 3 minus 2 1 0 0 minus 2 5 minus 1 0 1. ஸோ row 2 row 3 நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. row 1 மட்டும்தான் என்ன பண்ண போகிறேன் row 3யோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ row 3யோட ஆட் பண்ணால் ஸோ இப்போ நம்ம எதுக்கு இதை பண்ணுறோன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ 2 minus 2 நமக்கு இந்த இடம் 0 ஆயிருமா. ஸோ அதனால் row 1 plus row 3 பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 plus 0 வந்து 1 2 minus 2. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் வந்து மாறிடும். 2 minus 2 வந்து 0 3 plus 5 வந்து 8 ஆயிரும். 1 minus 1 வந்து நமக்கு இந்த இடத்துல 0 ஆயிரும். 0 0 0 0 1 வந்து நமக்கு 1 ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா row 3 வந்து row 3 plus 2 times row 2 பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஆப்ரேஷன் வந்து நீங்கள் எப்படி வேணால் ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொவைடட் இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ row 3 தான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆக போகுது. row 1 row 2 சேமாக எழுதிக்கலாம். ஸோ 1 0 8 0 0 1
0 1 minus 3 minus 2 1 0. So row 3 வந்து row 3 plus 2 times row 2. So இங்க 2 times row 2ன்றத சின்னதா பென்சில்ல எழுதிட்டு அப்புறமா ரப் பண்ணிருங்க. So 2 times row 2 வந்து 2 zeros are 0, 2 ones are 2, 2 3s are minus 6, 2 2s are minus 4, 2 ones are 2, 2 zeros are 0. 2 zeros are 0. And row 3 plus 2 times row 2 பண்ண போறோம். So 0 plus 0 வந்து 0, minus 2 இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து plus 2. So plus 2 and minus 2 வந்து இங்க 0 ஆயிரும். So அதுக்காக தான் இந்த ஆபரேஷனே. And இங்க 5 minus 6 வந்து minus 1 and minus 1 minus 4 வந்து minus 5 and 0 plus 2 வந்து 2 and 1 plus 0 வந்து 1. ஸோ இந்த வந்து மல்டிப்ளை பண்ணுறத ஒரு சின்ன பென்சிலில் எழுதி பண்ணிவிட்டு அப்புறம் எரேஸ் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோ 2 வந்து ரோ 2 மைனஸ் 3 டைம்ஸ் ரோ 3 பண்ண போகிறோம். ஸோ ரோ 1 அண்ட் ரோ 3 வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ரோ 2 வந்து ரோ 2 மைனஸ் 3 டைம்ஸ் ரோ 3 பண்ண போகிறோம். ஸோ ரோ 1 அண்ட் ரோ 3 வந்து சேஞ்ச் ஆகாது. அது அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஸோ 1 0 8 0 0 1 0 0 minus 1 minus 5 2 1. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் 3 இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே 3 டைம்ஸ் ரோ 3 பண்ண போகிறோம். ஸோ ரோ 2 மைனஸ் 3 டைம் ரோ 3. ரோ 3 வந்து 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 zeros are 0, 3 zeros are 0, 3 into minus 1 வந்து minus 3 minus 15 plus 6 and 3. ஸோ இது வந்து சின்னதாக பென்சிலில் எழுதிட்டு அப்புறம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ரோ 2 மைனஸ் 3 டைம்ஸ் ரோ 3. ஸோ இப்போ 0 0 மைனஸ் 0 வந்து இங்கே 0 அண்ட் 1 மைனஸ் 0 வந்து 1 அண்ட் மைனஸ் 3 இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 3 ஆயிரும். ஸோ 0. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் 2 ப்ளஸ் 15 வந்து 13 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 2 மைனஸ் இருக்குங்க. மைனஸ் ஆஃப் மைனஸ் 15 வந்து ப்ளஸ் 15 ஆயிரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ மைனஸும் ப்ளஸும் மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்மளோட சைன் எடுத்து எழுதணும். ஸோ 13 அண்ட் ரோ 2 மைனஸ் 3 டைம்ஸ் ரோ 2. ஸோ 1 மைனஸ் 6. ஸோ மைனஸ் 5 அண்ட் 0 மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3. ஸோ என்னென்ன இன்னும் மாறலை. ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரோ 1 வந்து ரோ 1 ப்ளஸ் 8 டைம்ஸ் ரோ 3 பண்ண போகிறோம். ஸோ இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ இது 8 ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடம் நமக்கு வந்து என்ன ஆகும் 0 ஆயிரும். ஸோ அந்த ஆப்ரேஷன் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ ரோ 1 வந்து ரோ 1 ப்ளஸ் 8 டைம்ஸ் ரோ 3. ஸோ ரோ 1 மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. அதனால் ரோ 2 அண்ட் ரோ 3யை வந்து ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கோங்க. ஸோ 0 1 0. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 13 மைனஸ் 5 மைனஸ் 3 0 0 மைனஸ் 1 மைனஸ் 5 2 1. இப்படி எழுதிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இப்போ 8 இன்ட்டு ரோ 3 பண்ணி பென்சிலில் எழுதிக்கோங்க. ஸோ 8 zeros are 0, 8 zeros are 0, 8 இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் 8, 8 இன்ட்டு மைனஸ் 5 வந்து மைனஸ் 40. ஸோ 8 2s are 16, 8 1s are 8. அண்ட் நிறைய அப்புறம் பென்சிலில் எழுதிட்டு அப்புறம் எரேஸ் பண்ணிடுங்க இதை. ஸோ ரோ 1 ப்ளஸ் 8 டைம்ஸ் ரோ 3. ஸோ 1 ப்ளஸ் 0 வந்து 1, இங்கே 0 0 அதனால 0, 8 இங்கே வந்து மைனஸ் 8. ஸோ 8 மைனஸ் 8 வந்து 0 அண்ட் இங்கே 0 இங்கே மைனஸ் 40. ஸோ இங்கே மைனஸ் 40 அண்ட் இங்கே 0 இங்கே வந்து 16. ஸோ 16 அண்ட் இங்கே 1 இங்கே 8. ஸோ 1 ப்ளஸ் 8 வந்து நமக்கு 9 ஆயிரும். ஸோ எல்லா இடமும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ஒரு இடம் மட்டும் இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ரோ 3யை வந்து ரோ மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதர் டேர்மில் அப்படியே சேமாக இருக்கும். ஸோ 1 0 0 0 1 0 0 0 மைனஸ். ஸோ 0 0 இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் 1 ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் 40 16 9 13 மைனஸ் 5 மைனஸ் 3. ஸோ ரோ 3 மட்டும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் இருக்குது மைனஸ். ஸோ மைனஸ். ஸோ இப்போ இது வந்து ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்துடுச்சா. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ். இதுதான் நமக்கு ஒப்டெயின் ஆயிருக்க A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40 16 9 13 மைனஸ் 5 மைனஸ் 3 5 மைனஸ் 2 மைனஸ் 1.
ஸோ இது நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக முடிச்சுட்டு அந்த ஏ இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அந்த இது போட தேவையில்லை. காஸ் ஜார்டன் மெத்தட்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி ஆன்சர் கரெக்டான எக்ஸாமில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூலும் வந்து நீங்கள் 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன் பை கிராமர்ஸ் ரூல். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிராமர்ஸ் ரூலில் எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, இசட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா. ஸோ இதுதான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷனை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் நான் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 3, இசட் வந்து -1. இந்த ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து -1, இசட் வந்து 2. அண்ட் இந்த ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 3, இசட் வந்து 2. ஸோ இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து டெல்டான்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3. ஸோ அதோட ரோவியோ காலமே விட்டுட்டு எழுதுனா -1 2 3 2ன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் -2 இங்கே -6ன்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3. ஸோ இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். ஸோ -3 2 2s are 4, இங்கே ஃபார்முலாவில் -2 4s are 8. அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து -1, இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு ஆயிரும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த ஃபார்மேட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ரோவியோ காலமே விட்டுட்டு எழுதுனா 2 -1 4 3 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே -4 இன்ட்டு -1 வந்து -4 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -2 -6 வந்து ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் எழுதணும். ஸோ -3 ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் எடுத்து எழுதணும். அண்ட் -1 6 + 4 வந்து ப்ளஸ். ஸோ 3 இன்ட்டு -8 வந்து -24 ப்ளஸ் 12 -10. ஸோ மைனஸ் டேர்ம்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஆட் பண்ணால் நமக்கு 4 34 ப்ளஸ் 12 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 22 மைனஸ் கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ -22 டெல்டாவோட வேல்யூ வந்து நமக்கு -22ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டெல்டா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெல்டா எக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த மேட்ரிக்ஸில் எக்ஸ் வேல்யூ இருக்குல்ல அதுக்கு பதிலாக இந்த ஈக்குவல் டு வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 11 9 25 அண்ட் ஒய் அண்ட் இசட் வேல்யூ வந்து சேமாக இருக்கும். ஸோ 3 -1 -1 2 3 2. ஸோ இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டெல்டா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 11 இன்ட்டு 2 இன்ட்டு -1 வந்து -2, இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே -3 2s are 6, இங்கே ஃபார்முலாவில் மைனஸ், நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3 அண்ட் இதோட ரோவியோ காலமே விட்டுட்டு எழுதுனா 9 2s are 18, இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். 25 -1 ஸோ 25 இன்ட்டு 2 வந்து நமக்கு 50 வரும். ஸோ 18 - 50. நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து -1. ஸோ இதோட ரோவியோ காலமே விட்டுட்டு இருந்தால் 9 -1 25 3ன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 9 3s are 27, இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ். 25 இன்ட்டு 1 வந்து -1 வந்து -25. ஸோ இங்கே அகெயின் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 25. இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 11 இன்ட்டு -2 -6 வந்து -8 -3 இன்ட்டு 18 - 50 வந்து -32. ஸோ மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன் எடுத்து எழுதணும். அண்ட் -1 இன்ட்டு 27 + 52 ஆட் பண்ணால் நமக்கு 50 27 + 25 ஆட் பண்ணால் நமக்கு 52 கிடைக்கும். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் -88. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 2s are 6 3 3s are 9, மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 96 -52. ஸோ -1 இன்ட்டு 52 வந்து -52. ஸோ மைனஸ் டேர்ம்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் எழுதிக்கோங்க. 8 + 2 வந்து 10, 8 + 5 வந்து 13, 13 + 1 வந்து 140 + 96.
ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் எழுதணும். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 44 கிடைக்கும். ஸோ டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து -44. ஸோ எக்ஸோட வேல்யூ கிராமர்ஸ் ரூல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து -44 பை டெல்டாவோட வேல்யூ வந்து -22. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 22 2s are வந்து 44. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஒயோட டேர்ம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஜெட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 2 4 -1 2 2. ஸோ ஒயோட வேல்யூக்கு பதிலாக ஈக்குவல் டுக்கு இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 11 9 25. ஸோ 11 9 25. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் y is equal to, so first element வந்து 3. So 3 into 9 2s are 18 minus 25 2s are வந்து 50. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ், இங்கே 11. அதோட ரோவியூ காலமையும் விட்டுட்டு எழுதினா நமக்கு வர மைனர் மேட்ரிக்ஸ் வந்து 2 2s are 4, ஃபார்முலாவில் மைனஸ், 4 2s are 8. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து -1. ஸோ இதோட ரோவியூ காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் 25 2s are 50, ஃபார்முலாவில் மைனஸ், 9 4s are வந்து 36. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 3 into 18 minus 50 வந்து -32 minus 11 into 4 minus 8 வந்து 4. கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ். அண்ட் -1 into 50ல் 36 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 14 கிடைக்கும். ஸோ 14. ஸோ இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6 3 3s are 9. ஸோ மைனஸ் இருக்குது மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ், 11 4s are 44. -1 into 14 வந்து -14. ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் டேர்ம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 6 + 4 வந்து 10, 9 + 1 10, கேரி ஒரு 1. ஸோ -110 + 44. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து -66 கிடைக்கும். ஸோ டெல்டா ஒயோட வேல்யூ வந்து -66. ஸோ இப்போ இதை வச்சு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. ஸோ டெல்டா ஒய்யோட வேல்யூ என்னது? -66. ஸோ -66 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ வந்து -22. ஸோ சால்வ் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 22 3s are வந்து 66 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒயோட வேல்யூ வந்து நமக்கு 3. நெக்ஸ்ட் இதே ஃபார்மேட்டில் ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஜெட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு ஜெட்டோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 3 2 4 3 -1 3. ஜெட்டோட வேல்யூ வந்து 11 9 25 வரும். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் இசட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, 25 into -1 வந்து -25. ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். 9 3s are 27. அகைன் இங்கே ஃபார்முலாவில் மைனஸ், இங்கே ஒரு 3, 25 2s are 50 minus 9 4s are வந்து 36. அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு 11 இருக்குது. ஸோ ப்ளஸ் 11 into 2 3s are 6. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ். 4 into -1 வந்து -4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து +4 which is equal to 3 into, ஸோ மைனஸ் மைனஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 12 52 வரும். மைனஸ் சிம்பிள் எழுதணும். -3 into ப்ளஸும் மைனஸும் மைனஸ் பண்ணணும். கிரேட்டர் நம்பரோட சைன் எழுதணும். இங்கே கிரேட்டர் நம்பர் வந்து 50, அதோட சைன் வந்து ப்ளஸ். ஸோ +14 வரும். அண்ட் இங்கே இருக்கிறது வந்து 11 into 6 + 4 வந்து 10. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6 3 5s are 15. ஸோ -156 minus 3 4s are 12 3 1s are 3 + 1 வந்து 42 + 110. ஸோ மைனஸ் டேர்ம்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 6 வந்து 8, 5 + 4 வந்து 9 1. ஸோ மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் 110. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து -88 கிடைக்கும். ஸோ டெல்டா z is equal to -88. and z is equal to delta z by delta எழுதலாமா? அப்போ டெல்டா z ஓட வேல்யூ என்னது? -88 பை டெல்டாவோட வேல்யூ வந்து -22. ஸோ z ஓட வேல்யூ வந்து என்னது? 22 4s are வந்து 88 வரும். ஸோ z ஓட வேல்யூ வந்து 4. therefore x ஓட வேல்யூ வந்து 2, y ஓட வேல்யூ வந்து 3, z ஓட வேல்யூ வந்து 4. ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் ஈக்குவேஷன் போட்டிருக்கிறது கரெக்டானு வந்து எப்படி செக் பண்ணலான்ற ஒரு மெத்தட் சொல்ல. ஸோ சம் போட்டுட்டு அந்த சம் வந்து
கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ட்ரிக் தான் இது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து சின்ன ஈக்குவேஷன் 2ல் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z, நீங்கள் எந்த ஈக்குவேஷன் வேணால் எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து என்னது 2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒயோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 4. ஸோ இதை தான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து சம் கிடையாது, நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கான டிப். ஸோ போட்டுட்டு லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வந்தால் நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 2 × 2 மைனஸ் ஒயோட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் 2 × இசட்டோட வேல்யூ வந்து 4. ஸோ 2 2s are 4 minus 3 ப்ளஸ் 2 4s are 8. So 4 plus 8 வந்து 12 minus 3. So 12 minus 3 வந்து 9. So equal to 9 value find out ஆயிடுச்சா? So அப்போ நீங்கள் obtain பண்ணியிருக்க வேல்யூ வந்து கரெக்டுன்னு அர்த்தம். So this is the answer. Thank you.